hello, வணக்கம் and welcome to the show. Welcome to மாற்றம் மேக் a change. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் காதல் எந்த அளவுக்கு வலிமையானது, அதாவது know your love percentage. ஸோ உங்களோட லவ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்றத பர்சன்டேஜ்ல நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோல டோட்டலா வந்துட்டு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 10 கொஸ்டினுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல அந்த ஆன்சர், அதாவது நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரம் இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரோக்ராமோட எண்ட்ல நம்ம எப்படி இதை வந்து லவ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள் காதலன் அல்லது காதலியை எத்தனை முறை நினைப்பீர்கள்? ஆப்ஷன் 1 சில நேரங்களில், ஆப்ஷன் 2 சில சந்தர்ப்பங்களில், ஆப்ஷன் 3 நேரம் கிடைக்கும் போது, ஆப்ஷன் 4 என்னுடைய மனநிலையை பொறுத்து. ஸோ இந்த 4ல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஆன்சர் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், நீங்க எந்த மாதிரியான காதலன் அல்லது காதலியாக இருக்க விரும்புவீங்க? ஆப்ஷன் 1 நல்ல காதலனாக, ஆப்ஷன் 2 நான் நானாக இருக்க விரும்புகிறேன், ஆப்ஷன் 3 நண்பனாக, ஆப்ஷன் 4 பாதுகாவலனாக அல்லது அக்கறையாக. ஸோ இதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரம் இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின், உங்கள் காதல் எப்படி ஆரம்பித்தது? ஆப்ஷன் 1 பார்த்த முதல் பார்வையிலேயே, ஆப்ஷன் 2 தெரியாது, ஆப்ஷன் 3 ஒன் சைட் லவ், ஆப்ஷன் 4 காதல் இல்லை. ஸோ இதுல உங்களுடைய ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின், இவற்றில் எதை வாழ்க்கையில் பெற வேண்டும் என அதிக விருப்பம் உள்ளது? ஆப்ஷன் 1 பணம் மற்றும் அதிகாரம், ஆப்ஷன் 2 அறிவு மற்றும் சாகசம், ஆப்ஷன் 3 உறவு மற்றும் அன்பு, ஆப்ஷன் 4 தொழில். இதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஃபிஃப்த் கொஸ்டின், உங்கள் காதலன் காதலிக்கு என்ன பரிசு கொடுக்க உங்களுக்கு விருப்பம்? ஆப்ஷன் 1 பணம், ஆப்ஷன் 2 அவர்களுடைய விருப்பம், ஆப்ஷன் 3 தனித்துவமான பரிசு, ஆப்ஷன் 4 வேடிக்கையான பரிசு. ஸோ இதுல நீங்க என்ன பிரைஸ் கொடுக்க விரும்புறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 6th கொஸ்டின், உங்களுக்கு பிடிச்ச சீசன் எது? ஆப்ஷன் 1 குளிர்காலம், ஆப்ஷன் 2 வெப்பம், ஆப்ஷன் 3 மழைக்காலம், ஆப்ஷன் 4 இவை அனைத்தும். ஸோ இதுல உங்களுக்கு பிடிச்ச சீசன் எது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 7th கொஸ்டின், ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் 1 மூவிஸ், ஆப்ஷன் 2 கேண்டில் டின்னர், ஆப்ஷன் 3 லவர்ஸ் பார்க், ஆப்ஷன் 4 காஃபி டே அல்லது டீ டைம் ரெஸ்டாரண்ட். ஸோ இதுல உங்களுடைய ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ். ஸோ இப்போ
நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 8th question, நீங்கள் எவ்வளவு நாட்களாக காதல் செய்கிறீர்கள்? ஆப்ஷன் 1 சில மாதங்களாக, ஆப்ஷன் 2 சின்ன வயசுல இருந்து, ஆப்ஷன் 3 சில வருடங்களாக, ஆப்ஷன் 4 1 முதல் 2 வாரங்களுக்கு மேல். ஸோ இதுல உங்களுடைய ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இதோ. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 9th question, உங்கள் காதலன் அல்லது காதலியை ஒரே வார்த்தையில் சொல்லவும். ஆப்ஷன் 1 நேர்மையானவர், ஆப்ஷன் 2 கடின உழைப்பாளி, ஆப்ஷன் 3 தைரியமானவர், ஆப்ஷன் 4 பாதுகாப்பு தருபவர். ஸோ இதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின், உங்கள் வாழ்க்கையில் எதற்கு முன்னுரிமை தருவீர்கள்? ஆப்ஷன் 1 காதல், ஆப்ஷன் 2 குடும்பம், ஆப்ஷன் 3 நண்பர்கள், ஆப்ஷன் 4 இதை அனைத்தும். இதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆட் யோர் ஆல் பர்சன்டேஜஸ், அதாவது இது வரைக்கும் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மார்க், அந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கு மார்க் இருந்தது இல்லையா? ஸோ அந்த மார்க்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது கூட்டிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு the total is your love percentage, அதாவது 100க்கு அவுட் ஆஃப் நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்களே வந்து இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ கண்டிப்பா உங்க காதல் எந்த அளவுக்கு வலிமையானது அப்படின்றத இந்த லவ் டெஸ்ட் மூலமா நீங்க வந்து இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.